என்ன கயல், லீட் பண்றவங்கள சமைக்க வைப்பாங்கன்னு பார்த்தா கூட இருக்கிறவங்கள சமைக்க சொல்றாங்க. என்ன பண்றது, நான் இப்படி? சரி எழில், டென்ஷன் ஆகாத, பாத்துக்கலாம். அன்னைக்கு வீட்ல பிரியாணி செய்யும்போது நீ பாத்துட்டு தானே இருந்த. அதெல்லாம் சுத்தமா ஞாபகம் இல்ல. ஓ சரிடா. சரி இரு, நான் வேணா லீட் பண்றவங்கள மாத்திக்கலாமான்னு கேக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், ஒண்ணுமே இல்ல. நான் சொல்ல சொல்ல அப்படியே செய், வேற எதுவும் பண்ண வேணாம். ஓகேவா? ஓகே, ரெடி தானே? ரெடி சார். ரெடி ரெடி. இப்ப டாஸ்க் என்னன்னா, பெரும்பாலும் நம்ம எல்லாரோட ஃபேவரட்டா இருக்கக்கூடிய ஃபுட் தான் இன்னைக்கு டாஸ்கா கொடுக்க போறேன். அது என்னன்னா பிரியாணி. சூப்பர் சூப்பர்ல. வாவ், பிரியாணி. ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்ல போனா என்னோட ஃபேவரட் டிஷ் பிரியாணி. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்குமே பிரியாணினா அவ்வளோ உயிரா இருக்கும். ஆனா இங்க டாஸ்க் என்னன்னா பிரியாணி மட்டும் பண்றது கிடையாது. கண்ணை காட்டிட்டு இருக்கிறவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வச்சு பக்கத்துல இருக்கிறவங்க பண்ண போறாங்க. அதுதான் இங்க ஹைலைட்டே. சோ ஐ திங்க் இந்த ஹோல் ப்ராசஸ்மே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ கண்டெஸ்டன்ட்ஸ் ரெடியா? ஷெஃப், டீம் லீட் பண்றவங்களோட கண்ணை கட்டிட்டு. எஸ். ஓ, பிரியாணி தானா? அக்காக்கு பிரியாணில கை வந்த கலை. ஈஸியா சமைச்சிருவாங்க. ஆனந்தி, இப்ப சமைக்க போறது கையில நீ இல்ல, எழிலண்ட. அவர் எப்படி சமைப்பாரு? ஏய், கூட தான் அக்கா இருக்காங்கல்ல. அண்ணி, என்னதான் அண்ணி சப்போர்ட் பண்ணாலும் சமைக்கிறதுனும் அண்ணா தானே. மாப்பிள்ளை எப்படி இதை சமாளிக்க போறாருன்னு தெரியலையே. தேங்க்யூ. தேங்க்யூமா, நீங்க போலாம்.